மாங்காய் ஊறுகாய், மாங்காய் குழம்பு மற்றும் மாங்காய் சாம்பார் வரிசையில் மாங்காயில் சட்னி செய்தும் சாப்பிட முடியும். இதற்கு புளித்த மாங்காயாக இருந்தால் மிகவும் சுவையாக இருக்கும். மாங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: புளித்த மாங்காய் 1, தேங்காய் துருவல் 1 கப், பச்சை மிளகாய் 6, உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிது, நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு கறிவேப்பிலை தாளிதம் செய்ய. மாங்காயின் தோலை நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் அரைத்து கொள்ளவும். அதை எடுத்து வைத்துவிட்டு பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் அனைத்தையும் அரைத்து பின் தேங்காய் துருவலையும் அவற்றுடன் கலந்து அரைக்க வேண்டும். இப்போது அரைத்த மாங்காய் மற்றும் பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம், தேங்காய் துருவல் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து நல்லெண்ணெயில் தாளித்த கடுகு கறிவேப்பிலையையும் அதனுடன் கலந்து சட்னி பதமளவுக்கு நீர் சேர்த்து கரைத்தால் மாங்காய் சட்னி தயாராகிவிடும். இந்த மாங்காய் சட்னியை இட்லி, தோசை, கிச்சடி, சப்பாத்தி போன்ற உணவுகளுக்கு சைடிஷாக வைத்து சாப்பிடலாம். எப்போதும் உள்ள சட்னிகளை விட வித்தியாசமான சுவையை உணர முடியும். மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.